இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இயேசு பூமியில் இருந்தபோது இயேசுவை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பரிசேயர்கள், சதுசேயர்கள், அப்புறம் ஜனங்கள், இந்த மாதிரி வரிசை அடிக்கிட்டே போகலாம். பேதுரு கூட சொல்கிறாரு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஐயோ வேணாண்டவரே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறார்? அப்பால போ சாத்தானே அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி நிறைய விஷயம் உண்டு. ஓகே, அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? யூதாஸ் இஸ்காரியோத். அவர் தான் ட்ரெஷரர்னால் முக்கியமான ஒரு ஆர்கனைசேஷனில் காசு பணம் வரவு செலவு இதெல்லாம் பார்த்துக்கிற காசை வச்சுக்கிறவர் அவர் தான். ஸோ அவர் என்ன பண்ணார்னா, காசு கையில் வச்சிருக்கிறதுனால காசை வச்சு அவர் இயேசுவை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறார். இன்றைக்கும் நம்ம சரி, பொது வாழ்க்கையிலையும் சரி, இல்லை சபையிலையும் சரி, என்னென்னா இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோலிங் விஷயம் நடக்கும். பாஸ்டர்ஸையோ ப்ராஃபட்ஸையோ டீச்சர்ஸையோ கண்ட்ரோல் பண்ணுறது நடக்கும். பார்த்துருந்தா தெரியும். இது ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான சப்ஜெக்டு. குடும்பத்திலே கூட கணவன் ரொம்ப பணக்காரனாக இருந்தால் அப்படியே மனைவியை டாமினேட் பண்ணுவான். மனைவி ரொம்ப பணக்காரங்கிறாங்கன்னா அவங்க டாமினேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இது யாரும் மறுக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸுமே அப்படி தான். கடன் கொடுத்துட்டாங்கன்னா அப்படி ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனத்திற்கு வருவோம். அதேமாதிரி சபையிலையும் காசு நம்ம காணிக்கை கொடுக்குறோம், நம்ம தான் பாஸ்டருக்கு நிறையா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அது ஒரு காரணமாக வச்சு நம்மளுடைய அஜெண்டாவை பாஸ்டர்ஸ் மேலேயும் ப்ராஃபட்ஸ் மேலேயும் நம்ம திணிக்கக்கூடாது என்பது தாழ்மையான கருத்து. இது நல்ல பழக்கம் கிடையாது. ஒரு நீதிமான் இப்படி செய்ய மாட்டான். ஒரு நல்லவன் இப்படி செய்யக்கூடாது. கிறிஸ்து இயேசுவை நான் விசுவசிக்கிறேன்னா நான் அப்படி செய்யக்கூடாது. காணிக்கை போடுறியா சந்தோஷம், நல்லா போடுறியா, அதிகமாக விதிக்கிறியா வெரி குட், நல்ல பிள்ளை. அதுக்காக காணிக்கை போடாதவன் நல்ல பிள்ளை கிடையாது. அவனும் போடுவான், அவனும் கர்த்தர் செய்வார், கர்த்தர் சொல்லுவார், அவன் செய்வான். ஸோ அப்படி சொல்ல வரல. ஏழைகள் எளியவர்களுக்கெல்லாம் வேலை கொடுக்குறீங்களா, நல்ல விஷயம். அது மைண்டில் இப்படி ஏறிடக்கூடாது. பெருமையாக கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அது தவறு. அது பிசாசின் குணம். Okay, God bless you.